அடுத்தது எடிட்டிங்க்கு வருவோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எடிட்டிங் பார்க்கும்போது ஒரிஜினல் ஆடியோவோட வச்சு தான் பார்க்கணும். அதாவது ஒரிஜினல் ஆடியோ தேவை அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனில் எங்கேயாச்சும் ஒரிஜினல் ஆடியோ தேவை இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆடியோவோட வச்சுட்டு தான் எடிட்டிங் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கை ஒன்று உள்ளே வருது. ஸோ அந்த இடத்த நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த வச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணணும்னா கீபோர்டில் இந்த ரைட் ஆரோ தேவையான இடம் வர வரைக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்படி பேக்கில் கொஞ்சம் வரணும் வந்துக்குங்க. ஸோ வச்சாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து கட் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து கட் ஆகும். சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து கட் ஆகும். கட் ஆகிடுச்சு. அடுத்து ப்ளே பண்ணுறோம். போதுங்கிற இடம் வரவும் கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் ரிவர்ஸ் வருவோம். இப்போ மறுபடியும் சி. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து தேவையில்லாத இடம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த இடத்த வந்து ஜஸ்ட்டு டெலிட். டெலிட் ப்ரெஸ் பண்ணால் அந்த இடம் வந்து டெலிட் ஆகி மறுபடியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடியோ வந்து எல்லாமே சேர்ந்து டோட்டலாக ஜாயிண்ட் ஆயிரும். சேர்ந்துருச்சிங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இடம் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் பண்ணுறேன். வேணுங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சி ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணுங்கள். சி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பர்டிகுலர் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. டெலீட் பண்ண வேண்டிய கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு டெலிட், கீபோர்டில் டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து டெலிட் ஆகி அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடியோ எல்லாமே டோட்டலாக ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம வந்து இழுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஒருவேளை வந்து அந்த டெலிட் ஆன கேப் வந்து அப்படி இருக்கணும். அந்த கிளிப்பு டெலிட் ஆகணும், பட் அந்த கேப் வந்து அப்படி இருக்கணும். ஸோ அதில் வேறு ஏதாவது வீடியோ எதுவும் உள்ள தூக்கி வச்சுக்கிற மாதிரி பிளானிங் இருந்ததுன்னா சி, மறுபடியும் சி, அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் டெலிட் ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி இன்செர்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் இன்செர்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் நல்லா பாருங்கள். இப்போ இன்செர்ட் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்டன் சேஞ்ச் ஆகும். ஆகுதா? அதாவது இது வந்து இப்போ வந்து ஓவர்ரைட் மோடில், இன்செர்ட் மோடில் இருக்குது. இது ஓவர்ரைட் மோடு. இது என்னங்கிறது உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். முதல்ல அது வந்து இன்செர்ட்டில் இருந்து ஓவர்ரைட்டுக்கு மாற்றிக்கிடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, கீபோர்டில் இன்செர்ட்டை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா, பண்ணிவிட்டு டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்லித்தரேன். சி, இந்த கேப் வந்து வேணும். ஜஸ்ட் இன்செர்ட்டை, அதாவது டெலிட் பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஓகே, அப்படி ஸ்பேஸ் இல்லைன்னா மறுபடியும் அன்டூ பண்ணிக்கோங்க. இன்செர்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த கீ மாறிடும். மறுபடியும் வந்து டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதில் வந்து வேறு எதுவும் வீடியோ எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம்.
ஸோ ஒருவேளை வந்து இந்த கேப்பே தேவையில்லை, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேப்பை மட்டும் delete பண்ணணும். கீபோர்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுக்கு அந்த கேப்புக்கு அடுத்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பேக் ஸ்பேஸை செலக்ட் பண்ணால் அந்த கிளிப்பு வந்து ஜாயிண்ட் ஆயிரும், அந்த கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணிடும். இல்லை மவுஸில் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த கேப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், delete கேப். அதாவது அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், delete கேப். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஒருவேளை இப்போ வந்து இந்த வீடியோ கிளிப்பில் வந்து இந்த கிளிப் இருக்குது, இந்த கிளிப்போட ஃப்ரண்ட்டில் தேவையில்லை, இல்லைன்னா பேக்கில் தேவையில்லை, ஃப்ரண்ட்லேயோ அல்லது பேக்லேயோ தேவையில்லை அப்படின்னா, இந்த லைனுக்கு வலதுபுறம் தேவையில்லை அப்படின்னா எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சி போட வேண்டாம், கட் பண்ண வேண்டாம், delete பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் ஜஸ்ட் எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே கட் ஆகி delete ஆகிரும். வெறும் எம் மட்டும் போதும். அந்த லைனுக்கு லெஃப்டில் தேவையில்லை, அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு தேவையில்லைன்னா என் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அந்த இடம் delete ஆகும். அதாவது லைனுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஏரியா தேவையில்லைன்னா எம், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியா தேவையில்லைன்னா என். என் இதை யூஸ் பண்ணி வேகமாக வந்து நம்ம எடிட்டிங்கை முடிச்சுக்கிடலாம். ஸோ சி ப்ரெஸ் பண்ணுனா நடுவில் கட் ஆகும், அந்த இடத்த delete பண்ணால் delete ஆகும். அந்த லைனுக்கு இந்த அப்புறம் அதாவது வேணுங்கிற ஏரியா இதுக்கப்புறம் போதும்னு நினச்சிட்டிங்கன்னா எம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லைனுக்கு லெஃப்டில் வேண்டான்னா என் ப்ரெஸ் பண்ணுங்கள், என். ஸோ எடிட்டிங்கில் வந்து இவ்வளவு தான் நமக்கு தேவை. ஒரு இடத்த வந்து நமக்கு தேவையில்லாத வீடியோ வந்து கட் பண்ணுறது, தேவையில்லாத குறுக்க வரவங்களெல்லாம் delete பண்ணுறதுக்கு வந்து இந்த 3 ஆப்ஷன் தான், சி, எம், என். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் வேலைகளை ஃபஸ்ட்டு முடிச்சுக்குங்க.